இந்த யாபேசின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் எதற்காக ஜெபம் பண்ணான்னா, ஆண்டவரே என்னை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்னை என்லார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே நான் இப்போ இருக்கிறத விட என் எல்லையை பெருசாக்குங்க அப்படின்னு ஜெபம் பண்ணான். நீங்கள் வாசித்து பாருங்க அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் ஜெபம் பண்ணா. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு தந்தார். The Lord answered and granted what he requested. And what did he pray for? He prayed for success in life. Everybody say, what did he pray for? He prayed for success in life. See, இன்னைக்கு கூட if you pray for success, Lord grant me success அப்படி நீ prayer பண்ணா, God will surely answer the prayer. Because you know why? God loves us to be successful. ஆண்டவர் நாம வெற்றி உள்ளவர்களாக இருப்பது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம்தான். நம்ம ஜெயம் கொள்ளணும், நம்ம எதிலையும் தோற்று போகக்கூடாது அப்படின்றது தேவனுடைய பிரியமா இருக்கு. அதனால நம்முடைய சக்சஸ்க்காக நம்ம ஆண்டவற்றை ஜெபம் பண்ணும்போது God will answer and he will surely, நிச்சயமா நமக்கு என்ன பண்ணுவாரு, நம்ம கேட்கறதுக்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு